Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம செம்பருத்தி பூ ஹேர் பேக் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். கொரோனா வந்தவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு முடி வந்துட்டு பயங்கரமா கொட்ட ஆரம்பிக்கும். சோ கொட்றது வந்து நிக்கவே நிக்காது. நீங்க சீவுனா கூட உங்களோட முடியில மினிமம் ஒரு 10 முடியாவது வரும். அந்த மாதிரி கொரோனா வந்தவங்களுக்கு முடி கொட்டும். எனக்கு அப்படிதான் ஆச்சு. நான் வந்து இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணேன். இந்த ஹேர் பேக் வந்துட்டு நான் வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு மாதம் வந்து ட்ரை பண்ணேன். இப்போ எனக்கு முடி கொட்டுறது சுத்தமாக நின்றுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேர் பேக் செய்யறதுக்கு எந்த ஒரு செலவும் ஆகாது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே ஈஸியாக செஞ்சிடலாம். நானும் என் குழந்தையும் வாரத்தில் ஒரு வாட்டி கண்டிப்பாக இப்போ இந்த ஹேர் பேக் வந்துட்டு போட்டுக்குவோம். இந்த செம்பருத்தி பூ ஹேர் பேக் செய்கிறக்காக நான் வந்து எங்கள் வீட்டு செடியிலேயே இருக்கிற நாட்டு செம்பருத்தியை பொறிச்சு இந்த மாதிரி நிழலில் வச்சு உலர்த்தி வச்சுருவேன். பாருங்கள், இது நல்லா மலர்ந்து இருக்கிறது வந்து இன்றைக்கி பூத்த பூ. அந்த கொஞ்சம் வாடின மாதிரி இருக்கிறது 2 நாள் ஆன பூ. இது ஒரு 1 வீக் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி நல்லா காஞ்சிடும். இந்த செம்பருத்தி பூ ஹேர் பேக் செய்யறதுக்கு நான் நிழலில் உலர்த்தின செம்பருத்தி பூ கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஒரு 10 பூ எடுத்துக்கலாம். அடுத்து அரை சோற்று கற்றாழை எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு 5-6 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த சோத்து கற்றாழையை தோல் நீக்கி உள்ளே இருக்கிற ஜெல்லை எடுத்துக்கலாம். பாருங்க, சோற்று கற்றாழை ஜெல் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நான் இதை மிக்சியில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற செம்பருத்தி பூ, இது வந்து நாட்டு செம்பருத்தி. நான் எங்கள் வீட்டிலையே நிழலில் உலர்த்தி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அப்புறம் இதை எப்படி ஹேருக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சிருச்சு. இப்போ இதை நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ உங்கள் ஹேரை இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கோங்க. உங்களோட ஸ்கின் தெரிகிற மாதிரி பிரித்து விட்டு அந்த ஸ்கின்னில் அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சி விடுங்க. பாருங்கள், இதே மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. ஹேரை 2 சைடும் அப்படியே பிரித்து இந்த மாதிரி உங்களோட தோலில் அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சி விடுங்க. இதே மாதிரி ஃபுல் ஹேருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour விட்டால் போதும். சைனஸ் இருக்கிறவங்க ஒரு 20 minutes விட்டுட்டு தலையை அலாசிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு 1/2 hour to 2 மணி நேரம் வச்சுருந்தாலும் ஓகே. நான் வந்து யூஸ்வலாக 2 மணி நேரம் வச்சுருப்பேன். பாருங்கள், அப்படின்னா அப்ளை பண்ணியாச்சு. என்னோடய குழந்தைக்கும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ஒரு 2 மணி நேரம் கழிச்சுட்டு நான் வந்துட்டு கடலை மாவோ இல்லை வந்துட்டு பாசிப்பயிறு மாவோ யூஸ் பண்ணி குளிச்சுக்குவோம். இன்றைக்கி நாங்கள் கடலை மாவு யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் வந்து 5 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துகிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக ஹேருக்கு அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சி தண்ணி விட்டு நல்லா அலசிக்கோங்க. நீங்கள் வந்து பச்சை பயிறு மாவு கடலை மாவு போடும்போது தலையில் கொஞ்சம் அது வெள்ளை வெள்ளையாக ஒட்டிக்கும். நீங்கள் தண்ணி விட்டு நல்லா அலசினீங்க அப்படின்னா போயிடும். பாருங்கள், நான் என் பையனுக்கு இந்த மாதிரி பூசி நல்லா தேய்ச்சி கொஞ்சம் அதிகமாக தண்ணி யூஸ் பண்ணி அலசிட்டிங்க அப்படின்னா சுத்தமாக அழுக்கு போயிடும். பாருங்கள், ஹேர் நல்லா பளபளன்னு சூப்பராக இருக்குது. ஷாம்பு யூஸ் பண்ண மாதிரியே சூப்பராக இருக்குது. இல்லை எந்த விதமான கெமிக்கலும் இல்லை. இயற்கையான முறையில் எந்த செலவும் இல்லாமல் ஈஸியாக இந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணி பாருங்கள். மினிமம் ஒரு மாதம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களிடம் இயற்கையான முறையில் நிழலில் உலர்த்திய நாட்டு செம்பருத்தி பூ, ஆவாரம்பூ கிடைக்கும். தேவைப்படுபவர்கள் கமெண்ட் பண்ணவும்.